Hi guys, welcome back to the Vlogs. Ayyo, sorry guys. Hi guys, welcome back to the Vlogs and ayyo, sorry guys. Welcome back to the Vlogs and sorry. Okay, start. Let's start. Okay. Um, Hi guys, welcome back to my channel. Once again. Hi guys, welcome back to my channel and this is Dashu Vlogs and me, Dashu. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் எப்பயுமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? நம்ம தமிழில் பார்த்த மாதிரி என்ன வீடியோனா ஆனுவல் டே செலிப்ரேஷன் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக ஆனுவல் டே செலிப்ரேஷனில் நான் வந்து டான்ஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். நல்லா இருக்கு. சுமாரா ஆவரேஜா பின்னாடி ஆடுவாங்களே அந்த டான்ஸ் எல்லாம். அண்ட் ஆனுவல் டே தான் கைஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் அழகழகாக எடுத்து வச்சுருந்தேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து அப்படியே கேமராமேன் வாங்க வாங்க வாங்குங்க. அங்கே வந்து எங்கள் காலேஜ் வந்து ஒரு 3-4 கேமராமேன் வச்சுருந்தாங்க. இது மாதிரி கேர்ள்ஸ் லைக் எங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஒரு லிங்க் மாதிரி செட் பண்ணி அவங்க அனுப்பிடுவாங்க. அதுலேருந்து நாங்கள் எடுத்துக்கலாம் எங்கள் ஃபோட்டோலாம். அந்த மாதிரி ஒரு கேமராமேன் பிடிச்சி ப்ளீஸ் நான் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு கேட்டு அவர் வந்து எடுத்துருந்தார். டிஸ்டர்ப் பண்ணிட்டு அந்த குருவிங்களா இருக்கு கைஸ். நிறைய போட்டோஸ் எடுத்து அது அழகழகா வச்சிருக்கேன் கைஸ். அதெல்லாம் நான் பின்னாடி காட்டுறேன். அண்ட் அன்னைக்கு வந்து எங்க காலேஜுக்கு வந்து வந்திருந்தது யாருன்னா பிரியா ஜெர்சன். அவங்களும் இன்னொருத்தங்க, அவர் யாருமே எனக்கு கரெக்டா தெரியல கைஸ். அவரும் வந்திருந்தாங்க. அவங்களுக்குள்ள நாங்கள் ஃபோட்டோ எடுக்கல கைஸ். அதுக்குள்ளே நாங்கள் வந்து டான்ஸ் ஆடணுன்ட்டு அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கே தான் நின்றுட்டு அதனால் அப்படியே போயிடுச்சு. நாங்கள் எடுக்கலை ஃபோட்டோலாம் அவங்க கூட. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் ஆடினோம் கைஸ். அந்த வீடியோ இருக்குது, நான் அட்டாச் பண்ணுறேன். ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் தான் கைஸ். அது வந்து 5 மினிட்ஸ் ஆடினோம். நாங்கள் 5 மினிட்ஸ் ஆடினோம். ஆனால் காப்பி ரைட் விழுந்துருமே. அதனால் வந்து நான் வந்து ஃபுல்லாக மியூசிக் இல்லாமல் தான் போட போகிறேன். கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் என்ன பாட்டு காட்டுறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்காங்க கைஸ். ஓகே. என் ஃப்ரெண்டோட ஷூ வேறு பிஞ்சிருச்சு கைஸ். அதை வேற ஓட்டிகிட்டு இருக்கா பண்ண. கடைசி நேரத்தில் எல்லாம் உழப்பது. இது என்ன பிரமாவா? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பிரதீக்ஷா வேற ஷர்ட்டை மறந்துட்டா கைஸ். அது இல்லாமல் என்ன பண்ண போறேன்னு தெரியல. வேற ஒரு பொண்ணுகிட்ட சொல்லி நாங்கள் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கோம். ஐயோ ஒரு பிளாங்க். நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணோம், அந்த டான்ஸ் முன்னாடி இது போட்டுக்கலாண்டி சவுண்ட் வச்சு கைஸ். நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும் கைஸ். நாங்கள் வந்து இங்கே ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் நாங்கள் டான்ஸ் ஆடுறப்ப அழகாக தெரியுங்கிறக்காக. சரிங்களா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. காய்ஸ் இப்போ எல்லாரும் வந்து என்ன போடுறதுன்னு கன்ஃபியூஸாக இருக்காங்க. எனக்கு வேற மண்டை வெடிக்குது. கைஸ் இந்த ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணுறதுக்குள்ளே எல்லாரும் கன்ஃபியூஸாக சுற்றிட்டு இருந்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒருத்திக்கு வந்து அந்த பட்டர்ஃப்ளை போட்டு வச்சுருந்தோம்ல அது, இன்னொரு ஒருத்திக்கு வந்து அந்த ஃப்ளவராக போட்டுருந்தேன் அது கைஸ். அப்புறம் நாங்கள் 4 பேர் வந்து ஃப்ளவருக்கு போயிட்டோம். இன்னொரு 4 பேர் வந்து பட்டர்ஃப்ளை சொல்கிறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல, கன்ஃபியூஸாக இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக ஓகேடா நம்ம மேம் கிட்டே போயிடலாம் அப்படின்ட்டு மேம்கிட்ட போய் கேட்டோம். மேம் எதுனா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே மேம் என்ன சொல்கிறாங்க அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேம்கிட்ட கேட்டு அப்புறம் மேம் வந்துட்டு ஃப்ளவர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஃப்ளவர் போடுறதுனால தான் டே ஒரு மாதிரி எனக்குன்ட்டே தெரிஞ்சேன் கைஸ். Hi guys. யூடியூப் சேனல் போடுவேன். ஏன் ஆனுவல் ஆட போறோம். நான் போட போகிறேன். இப்போ எங்கே இருக்கோம்னா வெளியே போயிட்டுருக்கோம். இன்னும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் இன்னும் 8 மணிக்கு தான் டான்ஸே அனுப்புகிறோம்.
ADV once again. இந்த வீடியோ நீங்க ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா எங்களுக்கு பாட்டும் தெரியல. அந்த பாட்டு வேற ஃபர்ஸ்ட் தான் அப்படியே மனப்பாடமா வச்சிருப்போம். இப்ப பார்த்தா எல்லாமே மறந்து போச்சு. அந்த லிரிக்ஸ் எல்லாமே மறந்துருச்சு. அப்புறம் சரி ஓகே அப்படியே மேனேஜ் பண்ணுவோம்ட்டு அப்படியே லைட்டா மேனேஜ் பண்ணோம். ஆனா சுத்தமா இல்லை கைஸ், அசிங்கப்பட்டதான் இருந்துச்சோம். கடைசியில் வந்து அப்படியே அந்த வீடியோவை கட் பண்ணிட்டு தப்பு தப்பா பண்ணிட்டு முடிச்சாச்சு கைஸ். இந்த டான்ஸ் வந்து நாங்கள் 5 மினிட்ஸ் ஆடிருந்தோம். ஒரு 4-5 சாங் எடுத்திருந்தோம். இதில் ஃபர்ஸ்ட் சாங்கே பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் என்ன பாட்டு எடுத்திருக்கோன்ட்டு. டைலாமா எடுத்திருந்தோம், அப்புறம் கிளிமஞ்சரோ, அப்புறம் வேற என்னென்னமோ எடுத்திருந்தோம் கைஸ். நிறைய சாங் மனோஹரிலாம் எடுத்திருந்தோம். நிறைய சாங் எடுத்திருந்தோம், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் அதை 5 மினிட்ஸ் வீடியோவை நான் வந்து அப்படியே போட்டேன்னா சாங்கோட போட்டேன்னா எனக்கு காப்பிரைட்ஸ் வந்துருங்க கைஸ். அதனால தான் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பாக எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கு சாங் ஆட் பண்ணல கைஸ். எப்படி பின்னாடி டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்குல்ல? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. இல்ல பண்ணிக்காத போறதால அது வேற யாரும் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு தான். சூப்பரா இருக்குல்ல? ஆக்சுவலாக கைஸ் இந்த டெக்கரேஷன் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஸ்டார்டிங் வந்தப்போ நான் சுத்தமாக பார்க்கவே இல்லை இதை. நான் பாட்டுக்கு அந்த சைடு இன்னொரு சைடு வழியாக வந்துட்டேன். இது மெயின் வழியாக, அது வந்து பின்னாடி வழியாக வந்துட்டோம். அதெல்லாம் நான் சரியாகவே பார்க்கல. அதுக்கப்புறம் வெளியே டான்ஸ்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே அப்படியே அங்கே வர ஒரு மாதிரி சரி கொஞ்ச நாள் இருக்கலாம், வெளியே இருக்கலாம், கொஞ்ச நாள் வெளியே இருக்கலாம் அப்படின்ட்டு வெளியே வந்தாங்க கைஸ். அதுக்கப்புறம் தான் உள்ளே போகிறப்ப பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி அந்த கீழே போட்டிருந்தாங்க அந்த கோலம் இருக்குல்ல, அது அப்படியே அவங்களே வரைஞ்சிருக்காங்க, அவங்களே கோலம் போட்டிருப்பாங்க போல. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இச்சா இதை ஏன்டா ஃபர்ஸ்டே எடுத்துருக்கணுமே, இது ஏன்டா விட்டோம் அப்படின்னு இருந்துச்சு கைஸ். கடைசியாக நாங்கள் வந்து பஸ் ஏறிட்டோம் கைஸ். ஏன் பஸ் எடுத்திருக்கோன்னா 2 வீலர் வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நானே என் ஃப்ரெண்டு 2 வீலரில் வந்துடுவோம். ஆனால் 2 வீலர் வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய கேர்ள்ஸ் காலேஜ் வேறையா. ஆக்சுவலாக கைஸ் இது வந்து ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் தான். அதனால் வந்து ஏதாவது பிரச்சனை ஆகிடும். நைட் டைம் வேறு விட்டது வந்து ஒரு 12 o'clock இருக்கும் கைஸ். 12 o'clock தான் நாங்கள் காலேஜ்லேருந்து கிளம்பணும். பேரண்ட் பிக்கப்பாக இருக்கணும், இல்லைனா வந்து பஸ்ஸாக தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் சொல்லிட்டாங்க. 2 வீலர் தான் தனியாக இருக்கலாம், அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க நைட் டைம்னால. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் எங்கள் ஏரியாவுக்கு வர பஸ்ஸு தான் எடுத்தோம். எங்கள் ஏரியாவுக்கு வர பஸ் எடுத்து நானும் என் ஃப்ரெண்டும், நான் பிரதீக்ஷா 2 பேரும் அப்படியே எங்கள் பஸ்ஸில் வந்து எங்கள் வீட்டில் இறங்கி அவன் எங்கள் வீட்டில் இருந்துட்டா. ஓகே கைஸ், நாங்கள் வந்து காலேஜ்லேருந்து இப்போ கிளம்பிட்டோம். வந்து நாங்கள் வீட்டுக்கு போகிற பஸ்ஸில் பண்ணிருக்கோம். அதுக்குள்ள பஸ்ஸு எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு பக்கம் வேர்க்குது கைஸ். பஸ்ஸுக்குள்ளே சரியான வேர்க்கு. எல்லாரும் கூட்டமாக நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் கூட்டமாக அடைஞ்சிட்டாங்க. வேர்க்கவே இருக்கும். முடியலடா வெயிட் பண்ணி அப்புறம் கடைசி ஐ திங்க் 1 o'clock தான் கைஸ். 1 o'clock தான் நாங்கள் வீட்டுக்கே போனோம். கஷ்டப்பட்டு அந்த குரூப் ஃபோட்டோவை எடுத்து அப்படியே ஒரு மாதிரி நிற்க வச்சுட்டோம். ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி குரூப் டான்ஸ் குரூப்னு தனியாக வச்சு அதில் எடுப்பாங்களே ஃபோட்டோலாம் எடுத்து அது மாதிரி நிறைய அப்லோட் பண்ணி அது மாதிரி நல்லா இருந்துச்சு கைஸ். இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஃபோட்டோனா
உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு ஜிதிக்ஷா பிரத்திக்ஷா நாங்கள் 3 பேர் எடுத்துக்கிட்டோம். அந்த 3 ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோ தான் கைஸ். நாங்கள் 3 பேரும் எடுத்துருக்கோம், நிறைய எடுத்துருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் ஸ்டோரியே போடுறது கிடையாது. அப்புறம் இப்போதான் எடுத்து ஓகே இது மாதிரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எடுத்து ஸ்டோரியே போட்டோம். நல்லா இருந்துச்சு. கடைசியாக என்னோட ஃபோட்டோ கைஸ் அப்புறம் ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோக்காக நான் படம் இருக்கேன். நாங்கள் ஃபஸ்ட்டு குரூப் ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். சரி ஓகே அப்படின்ட்டு பூவை வேறு கையில் வச்சுருந்தாங்க. எல்லோரும் பூவை வச்சு அதை டெக்கரேட் மேலே வச்சுருந்தாரு. அவங்க கெஸ்ட்டு வந்துட்டு போனதுக்கப்புறம் மேலே இதெல்லாம் எடுத்து கீழே வைக்கிறாங்க. நாங்கள் தான் அங்கே நின்றுட்டு இருந்தோம். டான்ஸ் எடுத்து நாங்கள் ஆட போகிறதுனால நின்றுட்டு இருந்தோம். அவங்க எடுத்துக்க சொல்லுவோம். நாங்கள் பூவை எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் அதை வச்சு தான் எல்லாம் ஆடிட்டு அதை வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் கைஸ். அப்போ என்னாச்சு, சரி ஓகே அப்படின்ட்டு பூவை வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு 3 பேர் எடுத்துக்கிட்டோமா. ஃபஸ்ட்டு குரூப்பாக எடுத்தோம், அப்புறம் 3 பேர் எடுத்தோம். அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் மாற்றி மாற்றி கேங்காக எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த நாட்டை போய் அப்படியே நைஸாக போய் அண்ணா ப்ளீஸ் நான் இண்டிவிஜுவலாக எடுத்து வந்துருக்கேன் அப்படின்னு கெஞ்சி கேட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒவ்வொருத்தரும் நின்று அந்த பூவை வச்சு எடுத்துகிட்டு போவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்களே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 3 பேர் நிறைய பேர் அந்த டான்ஸ் ஆன எல்லாருமே அந்த பூவை வச்சு எடுத்திருப்பாங்க ஃபோட்டோ. அதை தான் நானும் எடுத்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனுவல் டே நடந்து முடிஞ்சு இதோட 2 வீக் ஆச்சு கைஸ். 2 வீக்கா எனக்கு தெரியல. ஆக்சுவலாக 2 வீக் தான் நினைக்கிறேன். 2 வீக்கு தான் நினைக்கிறேன் கைஸ். ஆக்சுவலாக அந்த 2 வீக்கில் இந்த ஃபோட்டோக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக ப்ளீஸ் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. நான் 2 குரூப்பில் அனுப்புவாங்கன்னு சொன்னாங்க. லிங்க் வந்து அந்த மாதிரி குரூப்பில் சென்ட் பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்காக வெயிட் பண்ணி அப்புறம் எடுத்து அப்புறம் ஃபோட்டோ போட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே இன்ஸ்டாவில் ஸ்டோரி ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் போட்டு தாக்கிட்டேன். ஏன்னா அந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான். அப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோக்காக தான் இந்த வீடியோ வச்சு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே அந்த ஃபோட்டோ வரட்டும், எல்லா வீடியோவில் போட்டுரும் அப்படின்ட்டு அதுக்காகவே இந்த வீடியோவை வந்து வெயிட் பண்ணி வச்சுருந்தேன் கைஸ். எவ்வளோனா சாரி ஃபார் த டிலே. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ்.